ஸோ பேசிக்காக லாஸ்ட் கிளாஸில் வந்து ஆப்ரேட்டர். ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குது? ஸோ அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆப்ரேட்டர், அடுத்து யூனரி ஆப்ரேட்டர், அடுத்து பிட்வேஸ் ஆப்ரேட்டர், அதுக்கடுத்து கமா ஆப்ரேட்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். அதுக்குள்ள மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம டீஃபால்ட்டாக லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். ஸோ அதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இல்லைல்ல? இல்லை, ஓகே டன். ஸோ இன்னைக்கு பார்க்க வேண்டிய டாபிக் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா முக்கியமான கான்செப்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு என்னைக்குமே ஒரு ஜாவாஸ்கிரிப்டில் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலுமே ஒரு ஃபங்க்ஷன்ஸை வச்சு தான் நம்ம டிஃபால்ட்டாக பேசிக்காக என்ன பண்ணுவோம்னா ஒரு கோடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் நிறைய கோடை என்ன எழுதியிருப்போம். பேசிக்காக ஜாவாஸ்கிரிப்ட் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பேசிக் வெப்சைட் பண்ணுறோன்னா நம்ம ஏகப்பட்ட கோடில் ஜாவாஸ்கிரிப்ட் எழுதியிருப்போம். பட் பர்டிகுலராக இதை கிளிக் பண்ணும்போது இந்த இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகணும், அதே மாதிரி இதை கிளிக் பண்ணும்போது அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகணும். இப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டாக நம்மளால பர்டிகுலராக பிரித்து எழுதணும். ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ரியல் டைமில் இப்போ ரியல் டைமில் நம்ம பார்த்தோன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ். இப்போ அதுக்கடுத்து இப்போ ஒரு பொங்கல்னா அது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ நம்ம பர்டிகுலராக ஒரு இந்த கிளிக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ், இந்த கிளிக்கு இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக ஒரு கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் பேசிக்காக ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு இம்பார்ட்டன்ட். ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் இல்லை, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும். ஸோ இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம், இதே பேக்கெண்ட் சி ஷார்ப்பில் மெத்தட் சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் டிஃபால்ட்டாக அது வந்து மாறிட்டு இருக்கும். இப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ் இப்போ வெயிட் பண்ணுங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் இதான் ஃபங்க்ஷன்ஸ் மொத்தம். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ஸ், அடுத்து ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன்ஸ், அடுத்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கடுத்து மெத்தட் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கடுத்து இமிடியேட் இன்வோக்டு ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ், அதுக்கடுத்து ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷன்ஸ். இதில் பேசிக்காக என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம ரியாக்ட் உள்ள போகணுன்னா பேசிக்காக அந்த 3 தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பேசிக்காக. பட் மீதி இருக்க 3 வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் நான் பார்த்துருவேன். ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் தான், வேற ஒன்றுமே இல்லை. எல்லாமே ஃபங்க்ஷன் தான், எல்லாமே ஒரே வேலையை தான் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. பட் அதை டிஃப்ரெண்ட் வேல பண்ணும், அவ்வளோதான். ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ஸ். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ஸ். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்னா அதோட சின்டெக்ஸை அப்படி காப்பி பண்ணிட்டேன். ஸோ இதான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ஸ். நான் பேசிக்காக ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம், நான் பர்டிகுலராக ஒரு நேம் கொடுத்துட்டு என்னன்னா இதான் சின்டெக்ஸ். பேசிக்காக ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ங்கிறது தான் ஒரு சின்டெக்ஸ். ஸோ டிஃபால்ட்டாக ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு பக்கத்தில் நேமை நம்ம டெஃபைன் பண்ணி வைக்கிறது. இது ஃபங்க்ஷனுங்கிறது வந்து ஒரு ப்ரீ டிஃபைன் கீவேர்டு. ஸோ அந்த ஃபங்க்ஷனுங்க கீவேர்டை கொடுத்துட்டு அது பக்கத்தில் ஒரு நேம் நான் கொடுத்து அந்த நேமுக்கு ஃபங்க்ஷன், இதான் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷன் ப்ராக்கெட் சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராக்கெட்டை நம்ம கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஒரு கேர்லி பிரேசஸ், நம்ம கேர்லி பிரேசஸ் கொடுத்துட்டோம்னா இதான் ஃபங்க்ஷனோட டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. இதான் ஒரு ஃபங்க்ஷன், நார்மல் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். நார்மல் ஃபங்க்ஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். என்னன்னா இது ஒன்றுமே இல்லை, நம்ம பிளாக் ஆஃப் கோடு இப்போ லெட் ஏ பர்டிகுலராக ஒரு நம்பர் வச்சுருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒரு நம்பர், ஒரு லெட்டர் வச்சுருக்கோம். ஸோ எனக்கு இந்த ஃபங்க்ஷன் டாக் இந்த ஃபங்க்ஷனை பர்டிகுலராக கிளிக் பண்ணும் போது எனக்கு இந்த ஏவோட அவுட்புட் வரணும். ஓகே, இந்த ஏவோட அவுட்புட் வரணும். இல்லை வேற ஏதோ சம் நடக்கணும். என்னன்னா இப்போ நான் நான் 1ன்னு வச்சிருக்கேன். ஸோ இங்கே வரும்போது இந்த இடத்துல லெட் பி ஈக்குவல் டு 2ன்னு இருக்கும். இங்கே ஏ ப்ளஸ் பி நான் அப்படி கொடுத்து எனக்கு இந்த அவுட்புட் வரணும். என்னன்னா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இருக்கிற பிளாக் ஆஃப் கோடு தான் பிளாக் ஆஃப் கோடுவாங்க. ஸோ இப்போ எல்லா ஃபங்க்ஷனுமே அதோட பிளாக் ஆஃப் கோடுக்குள்ளே தான் ரன் ஆகும். பேசிக்காக அந்த பிளாக் ஆஃப் இருக்குன்னா இந்த கேர்லி பிரேசஸ்க்குள்ளே இருக்கிற கோடு மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது. ஸோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு டிஃபால்ட்டாக அந்த அவுட்புட் வரணும். அப்படிங்கிறது தான் அந்த ஃபங்க்ஷன். ஏன்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வந்து ஒரு 2000 3000 லைன்ஸ்க்கு நம்ம எழுதுறோம்னா, ஸோ நம்ம நம்ம ஒரு பேஜ் ஓப்பன் பண்ண உடனே எல்லா கோடுமே எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ எல்லா கோடுமே எக்ஸிக்யூட் ஆகிட்டுனா எந்தெந்த கோடு எதுக்காண்டி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னே தெரியாது.
ஸோ இந்த கோடு இதுக்காண்டி தான் எக்ஸிக்யூட் ஆகுது, இந்த கோடு இதை கிளிக் பண்ணும்போது எக்ஸிக்யூட் ஆகுது, இந்த கோடு இதை லாகின் பண்ணும்போது எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம டெஃபைன் பண்ணணும். ஸோ அந்த டெஃபைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆகும். இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ள அந்த கோடை எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸை பர்டிகுலராக கால் பண்ணும்போது அந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ம். கிரேட் கில் சின்டாக்ஸ் கிடையாது. ஸோ ஃபங்க்ஷன் இங்கே இந்த ஃபங்க்ஷன் ப்ரீ டிஃபைன் கீவேர்டு இந்த இதான் மேஜராக ப்ரீ டிஃபைன் கீவேர்டு. இதில் என்ன நேம்னாலும் வைக்கலாம். ஸோ என்ன நேம்னாலும் வைக்கலாம். ஸோ நான் இதில் எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட வைக்கலாம். உங்கள் ஃபங்க்ஷன் அது எதுக்குள்ள ஃபங்க்ஷன், இது லாகின் ஃபங்க்ஷனா அப்படின்னா இந்த இடத்துல லாகின் ஃபங்க்ஷன் அப்படின்னு வைக்கலாம். ஸோ இது வந்து அத்தான்டிகேட் ஃபங்க்ஷனா இல்லை அட் ஃபங்க்ஷன் வைக்கலாம். இல்லை இது வந்து இன்னொரு பேஜுக்கு போதா அப்போ நேவிகேட் ஃபங்க்ஷன் நேவிகேட்னு வச்சுக்கலாம். ஸோ இது வேலிடேட் ஃபங்க்ஷன் அப்போ வேலிடேட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம ஃபங்க்ஷன் அது எதுக்குள்ள ஃபங்க்ஷன்ங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கடுத்து அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு சூட்டபிளான நேமை வந்து நம்ம டெஃபைன் பண்ணுறோம். புரியுதா? ஸோ நான் எக்ஸாம்பிள்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். ஸோ பிளேட் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். இப்போ நான் அந்த இடத்துல நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். பேசிக்காக எனக்கு வந்து கோட் ரன் ஆகாது. ஸோ இந்த கோடு வந்து எனக்கு ரன் ஆகாது. எதுக்குன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ நான் என்ன சொன்னேன், ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே நம்ம கோடு கொடுத்தாங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது தான் அதுக்குள்ள கோடு ரன் ஆகும் அப்படி சொன்னேன். இப்போ அந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது ஒன்றுமே இல்லை, இப்படி தான் கால் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் அப்படி நான் கொடுத்துட்டேன். நான் ஜாவாஸ்கிரிப்ட்ல நான் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு அது கால் ஆகும், 3ன்னு கால் ஆகிடும் பேசிக்காக. ஏன்னா இது 1 இது 2 1 + 2 3 அது கால் ஆகி உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் பிளாக் ஆஃப் ஃபங்க்ஷனை எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ லாகினுக்கு இந்த ஃபங்க்ஷன், அதுக்கடுத்து அத்தான்டிகேட்டுக்கு இந்த ஃபங்க்ஷன், ஸோ அதுக்கடுத்து யூசரோட டீடைல்ஸ் வாங்குறதுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கடுத்து போஸ்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுக்குமே ஒரு ஸ்கிரிப்டை ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே எழுதி வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவாங்க. எந்தெந்த நேரத்துக்கு எந்த கால் பண்ணணும் அப்படின்னு நம்ம டெவலப்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கடுத்து கால் பண்ணுவாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஃபங்க்ஷன் எதுக்காண்டி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு தாட் இருக்கா? ம். இன்னும் இல்லை, புரியல, என்ன சொல்றீங்க? ம். ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். நான் தான் சொன்னேன்ல, இதுக்கு முன்னாடி இஃப் போடுறேன், ட்ரூ போட்டேன். ஸோ இப்படி போடும் போது அதுக்கடுத்து ஒரு ட்ரூ போட்டேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணும் போது நம்ம இதுக்கு ஒரு கன்சோல் போடுறோம் அப்படின்னா அந்த வேரியபிள் இதுக்குள்ள பிளாக் ஆஃப் கோட்ல இருக்கான்னு பார்ப்போம். அதில் இல்லைன்னா அதை விட்டு பேரண்ட்டுக்கு போகும். ஸோ அதை விட்டு பார்க்கும்போது குளோபலாக போகும். ஸோ இது வந்து குளோபல் வேல்யூவாக அசெம்பிள் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு பிளாக் ஸ்கோப் தான். பட் ஆக்சுவலி இப்போ நான் குளோபலாக இருக்கேன்னா இது வந்து குளோபல் ஸ்கோப்பாக ஆக்ட் ஆகிடும். புரியுதா? ஸோ இந்த இடத்துல நம்ம குளோபலாக ஒரு பிளாக்குள்ள போடாமல் இது குளோபலாக போட்டோம்னா அது வந்து ஒரு எல்லாமே வேர் கான்ஸ் எல்லாமே ஒரு குளோபல் ஸ்கோப்பாக ஆக்ட் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ நான் இதை ஆக்சஸ் பண்ணிட்டேன். இப்படி தான் ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுவாங்க பேசிக்காக. ஸோ ஃபங்க்ஷன்ஸை இப்படி தான் கால் பண்ணுவாங்க. ஸோ நான் அதே எக்ஸாம்பிளை நான் இங்கே கால் பண்ணுறேன். எனக்கு பேசிக்காக அதே அவுட்புட் தான் வரும். என்னன்னா இப்போ நான் இந்த இடத்துல லெட் ஏ = 1 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதை பாருங்க. ஸோ நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ நான் லெட் ஏ = 1 போட்டிருக்கேன். நான் லாக் போட்டு நான் ஏன்னு போடுறேன். எனக்கு என்ன அவுட்புட் வரும்? இந்த இடத்துல கன்சோல் லாக் போட்டிருக்கேன். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு கம்பைன் அண்ட் இன்டர்பிரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல ஏன் கன்சோல் லாக்ல ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது கீழோடு உள்ள லைன்ல தான் ஏ = 1 யூஸ் பண்ணுறேன். எனக்கு என்ன அவுட்புட் வரும்? எஸ், கரெக்ட். ஆனால் பட் அன்டிஃபைன் வராது, உங்களுக்கு வந்து எரர் வரும். ஏன்னா அது இன்சியலைஸே பண்ணலை, அப்படி ஏன்னு ஒரு வேரியபிளே இல்லை அப்படின்னு அது சொல்லும். cannot access a before initializations. அவ்வளோதான். பேசிக்காக ஏன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு. ஸோ நான் அந்த இடத்துல வேர் யூஸ் பண்ணுறேன். அப்போ கேக்குதா? வேர் யூஸ் பண்ணுறேன். ம். வேர் யூஸ் பண்ண என்னது வரும்? அது வரும்.
பட் அன்டிஃபைன்டு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எதுக்கு அன்டிஃபைன்டு? ஸோ வேர் வந்து பேசிக்காக மேலே போயிருக்கு டிஃபால்ட்டாக. என்னன்னா வேர் வந்து டாப் டிக்ளரேஷன்ஸ். ஸோ என்னன்னா மூவ் டு டாப் டிக்ளரேஷன். ஏன்னா வேரோட கான்செப்டே மேலே போயிடும், உங்களுக்கு எரராக ஷோ பண்ணாது பேசிக்காக. வேர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஸ்கோப். ஆனால் இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு குளோபல் ஸ்கோப் தான். ஏன்னா பேசிக்காக ஒரு பிளாக்குள்ளே போடல, ஃபுல்லாக ஜிஎஸ்குள்ளே தான் போட்டிருக்கேன். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஸ்கோப்னு நம்ம சொல்ல முடியாது, இது ஒரு குளோபல் ஸ்கோப் தான். ஸோ வேர் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பேசிக்காக மூவ் டு டாப் டிக்ளரேஷன்ஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதான் இப்போ கான்ஸ் யூஸ் பண்ணும்போது அதே ப்ராப்ளம் தான் வரும் உங்களுக்கு, பிஃபோர் இனிஷியலைசேஷன்ஸ் அப்படின்னு அதே ப்ராப்ளம் தான் வரும். ஸோ ஆனால் பர்டிகுலராக நம்ம வேர் யூஸ் பண்ணும்போது, ஆனால் இப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பேசிக்காக நம்ம இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்டாக இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்படி யூஸ் பண்ணாதான் இப்படி ஒரு வேரியபிள் இருக்குங்கிறது வந்து அடுத்த லைனில் அதால் ரீட் பண்ண முடியும், இல்லாட்டி அதால் ரீட் பண்ண முடியாது பேசிக் அப்படி ஒரு வேரியபிள் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட். ஸோ அதனால தான் நான் இதை வந்து எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இதை நான் எடுத்துக்கிட்டேன். பட் இந்த இடத்துல நான் வந்து இந்த எக்ஸாம்பிளை நான் இப்படி கால் பண்ணுறேன். ஸோ இப்படி கால் பண்ணும்போது இந்த எக்ஸாம்பிள்ங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கொண்டாந்துருது. பட் நான் இதே இதையும் நான் இங்கேயும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அப்போது இந்த மாதிரி ஃபங்க்ஷனுங்கிறது முன்னாடி பார்ப்போம், ஆனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுங்கிறது முன்னாடி இல்லை. ஆனாலும் பட் எனக்கு அவுட்புட் வருது. ஸோ இது எதனால வருதுன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? என்னன்னா நான் பிளாக் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து 7th இருந்து 10 வரைக்கும் எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணால் ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் முன்னாடி இருக்கு, ஏன்னா லைன் பை லைனாக தான் வரும். ஸோ அப்போ முன்னாடி இருக்கு அப்படிங்கிறது வந்து இது ஐடென்டிஃபை பண்ணோம் ஜாவாஸ்கிரிப்ட். பட் நான் அந்த ஃபங்க்ஷனை டாப்ல டிக்ளேர் பண்ணியிருக்கேன். என்னன்னா டாப்ல டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கடுத்து டாப்ல கால் பண்ணிட்டு அதுக்கடுத்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது? ஸோ இதுல என்னன்னா இந்த ஃபங்க்ஷன் இது பேர் வந்து நார்மல் என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். என்னன்னா நான் அந்த மாதிரி எழுதிட்டேன்னா இது ஆட்டோமேட்டிக்கலா கோ டு டாப், மூவ் டு டாப். இப்போ வேற எப்படி மூவ் டு டாப் போனுச்சு அதே மாதிரி தான் அந்த ஃபங்க்ஷனும் டிஃபால்ட்டா மூவ் டு டாப். இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே டாப்புக்கு போயிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். இது ஃபங்க்ஷன்ல ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன்ஸை நான் அப்படி கால் பண்றேன். ஸோ ஸோ ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் அதே மாதிரி தான் நான் கால் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். ஸோ ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் நான் கால் பண்ணும்போது டிஃபால்ட்டாக ஸோ ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனோட நான் சின்டெக்ஸ் சொல்லிடுறேன். ஸோ ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனுங்கிறது வந்து டிஃபால்ட்டாக ஒன்றுமே இல்லை, அது ஒரு ஃபங்க்ஷன் தான். இது என்ன பண்ணுதோ பிளாக் ஆஃப் கூட கால் பண்ணும்போது என்ன பண்ணுதோ அதே தான் இதுவும் பண்ணும். பட் இதோட சின்டெக்ஸாக மாறும். பேசிக்காக இதோட சின்டெக்ஸ் மட்டும் தான் மாறும், மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ இதோட சின்டெக்ஸும் மாறும், இதோட சினாரியோவும் மாறும். சினாரியோனா இப்போ என்னன்னா இதை எப்படி சின்டெக்ஸை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்ட் என்ன ஒரு வேரியபிள்ல ஒரு ஃபங்க்ஷனை ஒரு வேரியபிள்ல வாங்கியிருக்கோம் பேசிக்கா. ஸோ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் நம்ம வைக்கிறோம், வச்சு அதுக்கு ஒரு சின்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பிளாக் கூட எக்ஸிக்யூட் பண்ணுறோம். பட் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம ஒரு வேரியபிள்ல வாங்கியிருக்கோம். பேசிக்காக ஒரு வேரியபிளை கால் பண்ணி அந்த வேரியபிள்ல ஃபங்க்ஷனை அசைன் பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷனே அசைன் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த இடத்துல நேம் கொடுக்கல, ஏன்னா நம்ம அதை வேரியபிள்ல வாங்கிட்டோம். ஸோ அதுக்கு நேம் கொடுக்கல, அதேமே பிளாக் ஆஃப் கோடு. இப்போ நான் அந்த கிரேட்டை நான் கால் பண்றேன். எனக்கு சேம் அவுட்புட் தான். ஸோ சேம் அவுட்புட் தான் எனக்கு வரும். புரியுதா? பட் நான் இதை இங்கே யூஸ் பண்றேன். இங்கே யூஸ் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் என்ன சினாரியோ பண்ணுதோ அந்த சினாரியோ எனக்கு வராது. எனக்கு எரர் காமிக்கும், என்னன்னா cannot access the grade before initialization. ஏன்னா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னோம். பட் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனுக்கு நான் மேலோடி போட்டிருந்தேன், பட் அது எக்ஸிக்யூட் ஆயிட்டு. ஏன்னா இது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ டிக்ளரேஷன் என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனை டைரக்டா மூவ் டு டாப், ஏன்னா டாப்புக்கு கொண்டு போயிடும்.
பேசிக்கா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். பட் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் வந்து எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல தான். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நான் மேலோடி போடும்போது இது மேலோடி உள்ள கோடை வந்து பார்க்கும். ஸோ மேலோடி உள்ள கோடை வந்து ரீட் பண்ணும். ஸோ அப்படி ஒரு கோடு இல்லைன்னொடனே அது வந்து உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணுது. பட் நான் யூஸ் பண்றேன். ஸோ இங்க யூஸ் பண்ணும்போது எனக்கு இது எரர் வராது. இது பேசிக்கா எனக்கு அவுட்புட் வந்துடும். அவுட்புட் வந்த பிறகு எனக்கு இந்த இதில் எரர். ஸோ இந்த அவுட்புட் டிஃபால்ட்டா வந்துட்டு டிஃபால்ட்டா இதோட அவுட்புட். ஸோ 7ஓட அவுட்புட் உங்களுக்கு டிஃபால்ட்டா வந்துட்டு பேசிக்கா. ஏன்னா இது வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ம் ம் சரி, மறுபடியும் சொல்லுங்க. ஆமா, எஸ், வந்துச்சு. ம் ம் வரல, எரர் வருது. எதுக்குன்னா இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ங்கிறது வந்து இந்த மாதிரி நம்ம சிண்டெக்ஸ்ல ஃபங்க்ஷன் எழுதணும்னா இது ஆட்டோமேட்டிக்கா டாப்புக்கு போயிடும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது டாப்புக்கு கொண்டு போயிடும் டிஃபால்ட்டா. புரியுதா? ஸோ மூவ் டு டாப் டிக்ளரேஷன்ஸ். ஏன்னா ஃபங்க்ஷனை அப்படி டாப்புக்கு கொண்டு போயிடும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுடுங்க. ஏன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுங்கிறது மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டாப்புக்கு கொண்டு போயிடும். ஸோ ஆனால் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் வந்து டாப்புக்கு கொண்டு போகாது. ஸோ டாப்புக்கு கொண்டு போகாது. டிஃபால்ட்டாக எந்த கோடில் இருக்குது? 12 தான் இருக்குது. 12 தான் வச்சிருக்கும். ஸோ அப்போ லெவலில் நம்ம கால் பண்ணும்போது லெவலுக்கு முன்னாடி உள்ள கோடில் கிரேடுன்னு ஏதோ ஒன்று இருக்கா, ஃபங்க்ஷன் இருக்கான்னு செக் பண்ணோம். ஏன்னா கிரேடுக்கு அடுத்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். இதை செக் பண்ணோம். இல்லைன்னொடனே உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணுது. பட் எக்ஸாம்பிள்ங்கும் போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டாப்புக்கு கொண்டு போயிடும். ஸோ அதனால எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி இந்த கோடு இருக்க மாதிரி இது எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ புரியுதா? ஸோ இதுதான் பேசிக்காக ஃபங்க்ஷனோட பேசிக் சிண்டெக்ஸ். ஸோ இதான் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனுக்கும் டிக்ளரேஷனுக்கும் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனை இன்னொரு நேம்ல சொல்லுவாங்க. ஸோ அனானிமஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கிடுங்க, அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதுக்கு வந்து ஸோ இந்த இருக்குல்ல, ஸோ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை கூட சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அனானிமஸ் ஃபங்க்ஷனும் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனும் சிமிலர் வைஸ், ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனும் சிமிலர் வைஸ் சேம் தான். ஸோ அதுக்கு ஒரு இன்னொரு நேம் உண்டு, அவ்வளோதான். ஸோ அதுக்கடுத்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஆரோ ஃபங்க்ஷனுங்கிறது வந்து இப்போ லேட்டஸ்டா நம்ம கோடில் என்னன்னா இப்போ நம்ம கோடில் எக்ஸிக்யூட் ஆகிருக்குது எல்லா ஃபங்க்ஷனுமே ஆரோ ஃபங்க்ஷனில் தான் டெஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் பேசிக்காக. ஸோ இதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஃபங்க்ஷனுமே ஆரோ ஃபங்க்ஷனாக தான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நான் இதை ஆரோ ஃபங்க்ஷன் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் ஸோ இது ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ இது ஆரோ ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். இது ஒன்றுமே இல்லை, இதுவும் பிளாக் ஆஃப் ஃபங்க்ஷன் தான். ஸோ இது மட்டும் தான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் டாப் டு மூவ். இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் ஆரோ ஃபங்க்ஷன் இதெல்லாம் E6ன்னு ஒரு ஃபீச்சர்ஸ். என்னன்னா லேட்டஸ்ட் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் அப்டேட்ல வந்த ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம். இது எல்லாமே சின்டெக்ஸ் மட்டும் தான் மாறுந்தவர்த்து பேசிக்கா எல்லாமே சேம் தான். எக்ஸிக்யூட் பண்றது தான், எல்லாமே எக்ஸிக்யூட் பண்றது தான். ஒரு பிளாக் ஆஃப் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு தேவையான அவுட்புட் தரது தான் ஃபங்க்ஷன்ஸ். அந்த ஃபங்க்ஷனை நம்ம எதை வச்சுனாலும் டிஃபைன் பண்ணலாம். நீங்க இந்த ஃபங்க்ஷனை வச்சுனாலும் நீங்க டிஃபைன் பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷன் வச்சுனாலும் நீங்க டிஃபைன் பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷன் வச்சுனாலும் நீங்க டிஃபைன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கும் அந்த ஃபங்க்ஷன் வச்சு டிஃபைன் பண்ணலாம். பட் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தம் ஆரோ ஃபங்க்ஷன் இப்போ யூஸ் பண்றாங்க. ஏன்னா ஆரோ ஃபங்க்ஷன் வந்து லேட்டஸ்டாக வந்த ஃபங்க்ஷன். ஸோ லேட்டஸ்டாக வந்த ஃபங்க்ஷனால இதை பேசிக்காக யூஸ் பண்றாங்க. ஸோ ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இயர்லி ஏதோ 2 இயர் இல்லை 3 இயர்லி பேக்ல வந்து ஒரு ஒரு அப்டேட் விடுவாங்க சம்திங். ஸோ அப்படி வந்த ஃபங்க்ஷன் தான் இந்த ஆரோ ஃபங்க்ஷன். ES6ல உள்ள ஒரு ஃபீச்சர்ஸ் வாங்க.
ஸோ அப்போ அவங்க வந்து இப்போ லேட்டஸ்டாக உள்ள ஃபங்க்ஷன் நம்ம ஏரோ ஃபங்க்ஷன், ஸோ அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஒரு பிளாக் ஆஃப் கோடு தான் பேசிக்காக. நான் அதையும் கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனையும் நான் கால் பண்ணுறேன். அதேமாதிரி உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எல்லாமே சிமிலர் வைஸ் சேம் தான். ஸோ 21 எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இது ஒரு ஏரோ ஃபங்க்ஷன், சிமிலர் வைஸ் சேம். ஸோ அதுக்கடுத்து மெத்தட் ஃபங்க்ஷன். மெத்தட் ஃபங்க்ஷனுங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க. ஸோ ஆப்ஜெக்ட்ல என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம் நீங்கள் பார்த்ததில்ல பேசிக்கா டேட்டா டேட்டா வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ நான் ஆப்ஜெக்ட் நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து லெட் இல்லை கான்ஸ்ட் ஏதோ ஒன்று. ஸோ நான் லெட்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ நான் இதில் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம், எனக்கு வந்து ஒரு யூசர் நேமோட டீட்டெயில்ஸ் வேணும், ஒரு இமெயிலோட டீட்டெயில்ஸ் வேணும், அடுத்து மொபைல் நம்பரோட டீட்டெயில்ஸ் வேணும். நான் எப்படி ஸ்டோர் பண்ணலாம்? ம் எந்த விலை? ம் யூசர் நேமா? ஓகே. ம் ஸோ இது வந்து எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்ல வேல்யூ எப்படி ஸ்டோர் ஆகுது? அதுக்குன்னு ஒரு கீவேர்டு என்னன்னா கீப்பர் வேல்யூஸ் நம்ம சொல்லுவோம். கீப்பர் வேல்யூ. ஸோ கீப்பர் வேல்யூ தான் ஸ்டோர் ஆகுது. ஸோ அதே கீப்பர் வேல்யூலே நம்மளால ஒரு ஃபங்க்ஷனே ஸ்டோர் பண்ண முடியும் பேசிக்கா. இப்போ இந்த ஏரோ ஃபங்க்ஷனை நான் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஏரோ ஃபங்க்ஷனை நான் இங்கே கொடுத்துருவேன். எக்ஸிக்யூட் ஆன ஃபங்க்ஷன் எனக்கு இந்த இடத்துல அவுட்புட் வரும். ஸோ சாரி, ஏன்னா இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு, ஏன்னா நம்ம எக்ஸிக்யூட்டில் கொடுக்குறோம். ஸோ நான் இப்படி நான் கொடுத்துருவேன். ஸோ எனக்கு அவுட்புட் வராது. இப்போ அந்த ஆப்ஜெக்ட்ல உள்ள ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். லாக் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் டாட் யூசர் நேம். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், அதனால நான் ஒரு ஃபங்க்ஷன் கீவேர்டு கொடுத்துருவேன். ஸோ கொடுத்த உடனே எனக்கு காமனாக 21 உங்களுக்கு அவுட்புட் வருது. தெரியுதா உங்களுக்கு? எதுக்கு நான் இந்த இடத்துல நான் இது கொடுக்கலன்னா, இப்படி கொடுத்தா அதை எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி அவுட்புட்டை. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி அவுட்புட். அதனால நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணல. ஸோ அந்த ஃபங்க்ஷன் நேமை நான் இங்கே டைரெக்டாக கொடுத்துட்டு அதை ஒரு கீழே நான் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். அப்போ அந்த ஆப்ஜெக்ட்ல உள்ள கீயை நம்ம கால் பண்ணும்போது எனக்கு அது அது வந்து அந்த கீ வந்து ஃபங்க்ஷனாக மாறுறோம். ஸோ இது வரைக்கும் ஏதோ வேற ஒரு நேம் கொடுத்தா அந்த இடத்துல கீ தான், அந்த கீ வந்து நார்மல் வேரியபிளாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ நான் பர்டிகுலர் ஃபங்க்ஷனே அதுக்கு நான் அசைன் பண்ணும்போது, பர்டிகுலர் ஃபங்க்ஷனே நான் அதுக்கு அசைன் பண்ணும்போது அதே ஒரு ஃபங்க்ஷனாக மாறுறோம் அந்த கீயை. ஸோ அந்த கீயை நம்ம கால் பண்ணும்போதே ஃபங்க்ஷனை வச்சு தான் கால் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் மெத்தடில் தான் கால் பண்ணுறோம். புரியுதா? ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஸ் மாதிரி அதே தான், ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் மாதிரி தான், பட் சிண்டெக்ஸ் தான் வேற. ம் எஸ். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இப்படி ஒரு ஆப்ஜெக்ட்ல ஒரு ஃபங்க்ஷனை வச்சு நம்ம டெஃபைன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். கீப்பர் வேல்யூஸ்ங்கிறது வந்து இது கீ, இது வேல்யூஸ். நான் அதுக்கடுத்து ஒரு யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் வேல்யூ ஏதோ சம்திங் கொடுக்குறேன் அப்படின்னா இதுதான் கீ, இது வேல்யூஸ். ஆப்ஜெக்டுக்குள்ள எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகுதுன்னு யாராவது கேட்டாங்கன்னா, ஸோ ஆப்ஜெக்ட்ல கீப்பர் வேல்யூ தான் டேட்டா ஸ்டோர் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அரேல எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னா இண்டெக்ஸ் வச்சு ஸ்டோர் ஆகும். அது என்ன டேட்டா டைப்னாலும் இருக்கலாம். ஒன்று ஆப்ஜெக்டாக கூட இருக்கலாம், இல்லை பூலியனாக இருக்கலாம், இல்லை வேற பேசிக்காக வேற நம்பர் டேட்டா டைப், இல்லை ஸ்ட்ரிங் டேட்டா டைப், அந்த மாதிரி எந்த டேட்டா டைப்பாக கூட இருக்கலாம். பட் இண்டெக்ஸ் வச்சு ஸ்டோர் ஆகுது. பட் ஆப்ஜெக்ட்னா கீப்பர் வேல்யூல ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து மெத்தட் ஃபங்க்ஷன் வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட். ஸோ நான் மெத்தட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஸோ இந்த இடத்துல வந்து மெத்தட் ஃபங்க்ஷன். மெத்தடுங்கிறது வந்து பேசிக்கா
அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம சொல்லலாம் பேசிக்கா. பட் அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ட் ஒரு கிளாஸ் நீங்க படிச்சிருக்கீங்க கிளாஸ். நீங்க வந்து ஒரு பேக்அண்ட் லாங்குவேஜ் ஏதோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேசிக்கா. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு மெத்தட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. எதுக்குன்னா நான் ஆப்ஜெக்ட்டுக்குள்ள ஒரு கீப்பர் வெளியுள்ள நான் பர்டிகுலரா நான் ஏதோ ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா அது நார்மல் ஆப்ஜெக்டா இருக்கும். பட் நான் ஒரு ஃபங்க்ஷனே நான் ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து அது வந்து மெத்தடா இருக்கும். மெத்தட் ஃபங்க்ஷனா தான் இருக்கும். ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான் பேசிக்கா. பட் இது வந்து ஒரு மெத்தடுக்குள்ள இருக்கு. என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இருக்கு அந்த ஃபங்க்ஷன். அதை வந்து மெத்தட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இங்க பார்த்தது தான். ஸோ இங்க பார்த்தது தான் நான் அதை அப்படியே கால் பண்றேன். பேசன் டாட் கிரேட் நான் கால் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் வரும். ஸோ அவுட்புட் டேவிட். எனக்கு டேவிட்னு வருது. ஸோ இங்கே வேற எது ஓகே ஓகே 38. ஸோ இந்த இடத்துல கன்சோல் லாக் போடுறதுனால எந்த ரிட்டர்னுமே இல்லாதனால எனக்கு வந்து அன்டிஃபைன் வருது. ஸோ இதை விட்டுருங்க. இப்போ நான் அதை ஒரு ஆப்ஜெக்டை கால் பண்ணும்போது ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் வந்து டேவிட்னு வருது. பேசிக்கா எதுக்காண்டி டேவிட்னு வருது? ஏன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள நான் ஃபங்க்ஷனை போட்டிருக்கேன். அதுக்கு நான் கீலாம் செட் பண்ணல. ஸோ கீ செட் பண்ணலன்னா அதே கீழே எடுத்துக்கிறோம். இதே இதே கீழே அதே அதே கீயை ஜென்ரேட் பண்ணிடும். நம்ம எதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ஹை லெவல் லாங்குவேஜ் நம்ம எதுக்கு சொல்றோம்னா பேசிக்கா நம்ம இந்த மாதிரி கீயை நம்ம செட் பண்ணோம்னா அதே கீயை செட் பண்ணிடும். இதே நேம்ல இதே நேம்ல கீயை செட் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால தான் ஹை லெவல் லாங்குவேஜ் நம்ம சொல்லுவோம். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும் டெவலப்பர்ஸ். ஸோ டெவலப்பர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபெமிலியராகவும் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது தான் இந்த ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இப்போ அதே கிரேட்டர் நான் கால் பண்றேன். நான் கன்சோல் லாக் போடுறேன். ஸோ கன்சோல் லாக்ல திஸ் டாட் நேம்னு போட்டிருக்கேன். ஆனா எனக்கு டேவிட்னு வருது. எதுக்காண்டி வருது? அதான் எதுக்கு நான் டேவிட்னு எப்படி அவுட்புட் வருது? எஸ் டேவிட். எஸ் இப்போ இந்த இடத்துல கன்சோல் டாட் லே என்னன்னா திஸ் கீவேர்டுங்கிறது வந்து ஒண்ணுமே இல்லை. திஸ்னா திஸ் அப்படிங்கிறது ஏன்னா இந்த பர்டிகுலர் மெத்தட்ல இருக்கிற வேரியபிள் நேம ஒரு கீவேர்டை ஒரு கீயை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். புரியுதா? ஸோ இந்த பர்டிகுலர்ல இருக்கிற கீயை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் அதுக்கடுத்து நான் இது ஒரு கீ யூஸ் பண்றேன். வேற என்னது ஏஜ் அப்படின்னு சொல்லி நான் ஆக்சஸ் பண்றேன்னா அந்த ஏஜையும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ புரியுதா? ஸோ நான் அந்த ஏஜில் போட்டதை ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இது வந்து இது என்ன ஃபங்க்ஷன்? இது ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் தான். ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் என்னது? அந்த ஃபங்க்ஷனை ஒரு வேரியபிளா நம்ம வாங்குறோம். இதுல நம்ம அந்த மாதிரி வாங்குறோமா? இது ஃபங்க்ஷன். இதை மட்டும் தனியா பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். இதை மொத்தமா பார்த்தோம்னா மெத்தட் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். இதை மொத்தமா பார்த்தா இது ஒரு மெத்தட் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். பட் இதை மட்டும் பர்டிகுலர் பார்க்கும்போது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ நான் ஒரு வேற நேம்ல நான் இப்போ இது கிரேட் அதே கிரேட்டை வச்சுட்டு இப்போ அதே கிரேட்டை நான் யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ஆரோ ஃபங்க்ஷனை நான் கிரியேட் பண்றேன். ஸோ நான் ஆரோ ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்றேன். எனக்கு இப்போ என்ன அவுட்புட் வரும்? இது ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். ஏன்னா அதை ஒரு கீழே வாங்கியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனை ஒரு கீழே வாங்கியிருக்கேன். இங்க எப்படி ஒரு ஆரோ ஃபங்க்ஷனை ஒரு ஆரோ ஃபங்க்ஷனை எப்படி ஒரு வேரியபிளை வாங்கியிருக்கேனோ அதே இதுவும் நான் ஒரு கீழே வாங்கியிருக்கேன். ஸோ நான் இதை எப்படி கால் பண்ணியிருக்கேன். எனக்கு கால்லாம் ஆகும் கரெக்டு தான் பேசிக்கா. பட் இது எனக்கு என்ன அவுட்புட் வரும்? ஏஜ் தான் வரும். பட் ஏன் அன்டிஃபைன் வருது? ஏன்னா மெத்தட் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள நம்மளால ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணா மட்டும்தான் உள்ள இருக்க திஸ் கீவேர்டை நல்லா ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லாட்டி திஸ் கீவேர்டு வந்து ஒர்க் ஆகாது. புரியுதா?
மெத்தடுக்குள்ள நீங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறீங்க. மெத்தடுக்குள்ள எதுக்காண்டி ஃபங்க்ஷன் எழுத போறீங்கன்னா, மெத்தடுக்குள்ள நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன்னா, எனக்கு அந்த மெத்தடுக்குள்ள ஏதோ சம்திங் ஒரு கேல்குலேஷனோ இல்ல சம்திங் அதுக்குள்ள ஒரு வேல்யூல ஏதோ மேனிபுலேட் பண்ணணுங்கிறது தான் நம்மளோட மீனிங். ஸோ அப்படி இருக்கும்போது மெத்தடுக்குள்ள நீங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறீங்கன்னா, ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் எழுதுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு ஆரோ ஃபங்க்ஷனோ இல்ல ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனோ அப்படின்னு எழுத வேண்டாம். ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் எழுதுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. புரியுதா? சரி, ஓகே. ஸோ ஒரு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுறீங்களா? ஸோ ஸோ அப்போ மெத்தட் ஃபங்க்ஷனை நம்ம எதுக்காண்டி ஃபர்ஸ்ட் நம்ம மெத்தட் ஃபங்க்ஷன் எழுதணும்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுத போறோம்னா அது அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள நம்ம ஆக்சஸ் பண்றோம் ஏதோ சம்திங் ஒரு வேல்யூஸ் வச்சு நம்ம மேனிபுலேட் பண்ண போறோம் அப்படின்னா மெத்தட் ஃபங்க்ஷன் நம்ம எழுதுவோம் பேசிக்கா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரியாக்ட்ல போகும்போது பேசிக்கா அந்த மாதிரி நம்ம எழுத மாட்டோம் பேசிக்கா. பட் இது இது என்னன்னா தெரிஞ்சுச்சுங்க பேசிக்கா. ஓகே, ஓகே டன். ஸோ அதுக்கடுத்து உள்ள ஃபங்க்ஷன் வந்து இமிடியேட் இன்வோக்டு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன்ஸ். இது வந்து இதுவும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் இதுவும் ஒரு பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனை போட்டுட்டு நம்ம ஃபங்க்ஷனை ஒரு பிளாக் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாதான். ஸோ பர்டிகுலராக கால் பண்ணாதான் ஃபங்க்ஷன் கால் ஆகும். பட் இந்த ஃபங்க்ஷனை எழுதினாலே கால் ஆயிரும் பேசிக்கா. எழுதின உடனே ஏன்னா இம்மிடியட்லி இன்வோக்டு எழுதின உடனே அதால ஆக்டிவேட் பண்ண முடியும். எதுக்குன்னா அதோட சிண்டெக்ஸ் தான். ஸோ சிண்டெக்ஸை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபங்க்ஷனே ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ள போட்டு பேசிக்கா அதுக்கடுத்து ஒரு டபுள் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி. என்னன்னா இது ஃபுல்லாமே ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கடுத்து இந்த ஃபங்க்ஷன் கீவேர்டை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி. ஸோ இதுதான் இமிடியேட் இன்வோக்டு ஃபங்க்ஷன். இது சிண்டெக்ஸ், இதை நான் வச்சுக்கிடுங்க. ஸோ பேசிக்கா ஸோ தெரியுதா உங்களுக்கு என்ன சிண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு? ஏன்னா அந்த ஃபங்க்ஷனையே ஒரு ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் மாதிரி உள்ள யூஸ் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இமிடியேட் இன்வோக்டு. எங்க நம்ம டெஃபைன் பண்றோமோ நம்ம இதை காலே பண்ணல, இதுக்கு ஒரு நேம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே பண்ணலைன்னா அந்த ஃபங்க்ஷனையே அதே ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். ஸோ இதுதான் இமிடியேட் இன்வோக்டு ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கடுத்து ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன். இது டோட்டலா வேற டிஃப்ரெண்ட். இது பேசிக்கா. ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் தம் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ண மாட்டாங்க பேசிக்கா. பட் இது வந்து இது ஒரு டைப் ஆஃப் இருக்கும். ஏன்னா ஒரு எல்லா ஃபங்க்ஷன்லயும் ரிட்டர்ன் கீவேர்டு வரும். ஸோ ரிட்டர்ன் கீவேர்டு நான் எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ ஸோ நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நம்ம ரீயூசபிள் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ரீயூஸ் தான் என்ன மீனிங்? ரீயூஸ் பண்றதுக்கு. ஸோ ரீயூஸ் பண்ண போறோம்னா ஏற்கனவே இந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ணியிருக்கோம், மறுபடியும் ஏதோ ஒரு சினாரியோல அதே மாதிரி ஒரு பிளாக் ஆஃப் கோட் தேவைப்படுதுன்னா அதே ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுவோம். ஸோ அதே ஃபங்க்ஷனை நிறைய இடம் கால் பண்ணிக்கலாம், அங்கிருந்து வேல்யூ எடுத்துக்கலாம். ரீயூசபிள் ஃபங்க்ஷன்னா நான் என்னன்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஸோ நான் அதுக்கு முன்னாடி இதை நான் கொடுத்துட்டு நான் ரீயூசபிள் ஃபங்க்ஷன் அப்படின்றேன். ஸோ நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். ஸோ ஏன்னு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி வேற ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்றேன் பேசிக்கா. ஸோ நான் வேற ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றேன். ஸோ இதை நான் லாக் யூஸ் பண்ணிட்டு ஸோ ஃபங்க்ஷன்ல பேராமும் உண்டு. பேராம். ஸோ பேராம் அனுப்புறது